வணக்கம். புதுவையில் காலவரையற்ற லாரிகள் வேலை நிறுத்த போராட்டம் துவங்கியது. இதனால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுவைக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து செல்லும் நிலையில் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கையை ஏற்று மேட்டுப்பாளையத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டில் 32 ஏக்கரில் கனரக ஊர்தி மையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அங்கு அடிப்படை வசதி இல்லை, லாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் கனரக ஊர்தி முனையத்தில் போக்குவரத்து துறையின் கிளை அலுவலகம் துவக்கப்பட்டுள்ளது. அங்கு பெட்டக வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள், முகவர்கள், டிரான்ஸ்போர்ட்டர்கள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் புதுவைக்கு வரும் 2000 லாரிகள் நிறுத்தப்பட்டு புதுவை தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்கள் ஏற்றி வருவதும், இங்கு உற்பத்தியாகும் பொருட்களை வெளிமாநிலத்திற்கு ஏற்றிச் செல்வதும் தடைபடும். மேலும் புதுவைக்கு தேவையான அரிசி, காய்கறிகள் போன்றவை திருச்சி, வேலூர், பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வருவதும் பாதிக்கப்படும். இதனால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் புதுவைக்கு தினமும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. இந்த போராட்டத்தின் காரணமாக ஏராளமான லாரிகள் மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் தீவிரமாக எங்களுடைய போராட்டம் நடைபெறுகிறது. இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் கூறிக்கொள்கின்றோம். அரசு எங்களை அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வு காணும் என்றால் நாங்களும் எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நகர் கொடுக்க வேண்டும், அதனுடைய உள்கட்டமைப்பையும் எங்களுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இது இல்லாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வாபஸ் செய்ய மாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுவை சட்டக்கல்லூரியில் LLM படிப்பை மீண்டும் துவங்க வலியுறுத்தி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு முதுகலை சட்டக்கல்வியான LLM படிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தும், இந்த ஆண்டே மீண்டும் LLM படிப்பை துவங்கிட வேண்டும் என வலியுறுத்தியும் கோரிக்கை மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மாஸ்டர் ஆஃப் லா முதுகலை பட்டத்தை ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து 3 நாள் நடத்திய போராட்டத்தின் பிறகு இன்று முதலமைச்சரை சந்தித்து பேசணும். முதலமைச்சரை சந்தித்து பேசுகையில் அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. பர்மனண்டான லெக்சரரை வழங்குவோம் என்றும் லைப்ரரி ஃபெசிலிட்டியை உருவாக்குவோம் என்றும் வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. அப்படி வாக்குறுதி அவரும் நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லாமல் துரைவேந்தர் அவர்கள் நீக்கிய ML கோர்ஸை உடனடியாக அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்காத வரைக்கும் எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை மாநிலத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையேற்று பேசுகையில், கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உத்தரவிட்டால் வரும் பாராளுமன்ற தேர்தலில் புதுவையில் பாமக தனித்து போட்டியிட தயாராக உள்ளது என்றும், மேலும் புதுவையில் பாமக வளர்ச்சி அதிகமாக உள்ளதால் பாராளுமன்ற தேர்தலில் பாமக ஆதரவு இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது என்றார். மேலும் கட்சியின் வெள்ளி விழாவினை முன்னிட்டு ஆண்டு முழுவதும் சிறப்பாக விழா கொண்டாட வேண்டும் என்று பேசினார். மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், செய்தி தொடர்பாளர் குமார், மாநில துணைத் தலைவர் ஜெயபாலன் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதுவை மாணவர்களை பாதிக்கும் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை மத்திய அரசு விடுவித்து மீண்டும் தமிழக அரசு கைது செய்துள்ளதை வன்மையாக பாமக கண்டிக்கிறது என்றும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கிரிக்கெட் அணியின் மாஸ்டர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கரை விமானப்படை தூதர் பதவியிலிருந்து விமானப்படை நீக்கியது. இந்திய கிரிக்கெட் அணியின் மாஸ்டர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் 40 சதம் அடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தபோது அவரை கௌரவிக்கும் பொருட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய விமானப்படையின் கௌரவ குரூப் கேப்டன் என்ற அந்தஸ்து வழங்கி கௌரவித்தது.
விளையாட்டுத் துறையிலிருந்து இவ்விருதை பெற்ற முதல் வீரர் என்ற பெருமை பெற்ற இவர் இளம் தலைமுறையை ராணுவத்தில் சேர ஊக்குவிக்க முடியும் என IAF நம்பியதால் இந்த பதவியை அளித்தது. ஆனால் தற்போது திடீரென சச்சின் விமானப்படை தூதர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒருநாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற சச்சின் விரைவில் டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெற அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சச்சினை விமானப்படை விடுவித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதுவை பட்ஜெட்டில் வேட் வரியை குறைத்த முதல்வருக்கு வர்த்தக சபை நன்றி தெரிவித்துள்ளது. புதுவை வர்த்தக சபையில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் புதுவை மாநில அனைத்து தொழில் மற்றும் வணிகர் சங்கங்களின் கூட்டம் நடைபெற்றது. வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் சேகர் வரவேற்று பேசிட பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த ஆண்டு உயர்த்தப்பட்ட மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய கோரி வர்த்தக சபை மற்றும் வியாபார சங்கங்களின் சார்பில் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்று பட்ஜெட்டில் மதிப்பு கூட்டு வரியை குறைத்து அறிவிப்பு வெளியிட்ட முதல்வருக்கு வர்த்தக சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த அறிவிப்பால் பல்வேறு இடையூறுகளில் சிக்கியுள்ள புதுவையில் தொழில் வணிகம் மேம்படும் என்று கூறினார். புதுச்சேரி மாநிலம் என்றாலே பொருள்களுக்கு விலை குறைவு, வரி குறைவு என்று ஒரு பெயர் இருந்தது. கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்னால் மதிப்பு கூட்டு வரி அதிகமாக போட்ட வகையில் பொருளின் விலையெல்லாம் ஏறியதால் வியாபாரம் ரொம்ப குறைந்து போயிருது. இந்த வியாபார குறைவை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமும் அதிகாரிகள் அவர்களிடமும் பல முறை எடுத்து சொல்லி அவனுடைய விளக்கமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வர்த்தக சபை சார்பாக சென்று பல முறை முறையிட்டோம். அதுக்கப்புறம் இன்று 15/7/2013 நடத்திய நிதிநிலை அறிக்கையில் வேட்டு வரியை குறைத்துள்ளார்கள். அது வியாபாரிகள் ஆகிய எங்களுக்கு எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷம். இது சார்பாக வர்த்தக சபை சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வியாபாரம் வரி குறைப்பினால் மேலும் மேலும் வியாபாரம் நன்றாக நடைபெறும் என்று நம்பிக்கை உள்ளது. செய்து காட்டுவோம். நாங்கள் புதுவை குருவிநத்தத்தில் நடைபெற்ற ஆதரவற்ற மாணவர்களை தத்தெடுக்கும் விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு முறையான ஆவணங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுவை குருவிநத்தம் ராஜீவ்காந்தி திருமண நிலையத்தில் திருமதி வண்டார்குழலி நினைவு கிராமப்புற கல்வி முன்னேற்றம் மற்றும் இளைஞர் நலச்சங்கம் மற்றும் கிராமப்புற கல்வி அறக்கட்டளை சார்பில் 51 ஆதரவற்ற மாணவர்களை தத்தெடுக்கும் விழா அறக்கட்டளை நிறுவனர் மூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் ராஜேந்திரன், ஆனந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. நிர்வாகி கார்த்திகேயன் வரவேற்று பேசிய விழாவில் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு மாணவர்களின் ஆவணங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து தாசில்தார் தயாளன் அறக்கட்டளையின் அடையாள அட்டையையும் தொழிலதிபர் சிவஞானம் புத்தக பையினையும் வழங்கினர். இதனையடுத்து பாகூர் தொகுதியில் அதிக சதவிகிதம் எடுத்த முதல் 3 பள்ளிகளுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. மேலும் குருவிநத்தம் பாரதிதாசன் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிறைவில் நிர்வாகி செந்தில்குமார் நன்றி கூறிய விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை பிப்டிக் தொழிற்பேட்டையில் தனியார் மையத்தை கைவிடக் கோரி பிப்டிக் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை ரோமன் ரோலன் வீதியில் உள்ள பிப்டிக் தலைமை அலுவலகம் முன்பு பிப்டிக் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் பிப்டிக் தொழிற்பேட்டையில் தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் இளங்கோவன் தலைமையில் துணைத் தலைவர் மாரிமுத்து, பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளன பொறுப்பாளர்கள் சீதாராமன், பிரேமதாசன், பாலசுப்ரமணியன், ஆனந்தசாமி ஆகியோர் வாழ்த்து பேசிட திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். நிறைவில் அமைப்பு செயலாளர் கணேசன் நன்றி கூறினார். புதுவையில் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினர் 108 பேரை போலீசார் கைது செய்தனர். பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்றும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை கீழ்த்தரமான அரசியல் தலைவர் என்றும் விமர்சித்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமிக்கு கண்டனம் தெரிவித்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் முன்னாள் மாநில தலைவர் கேசவலு தலைமையில் ஆட்டுப்பட்டி அந்தோனியார் கோவில் அருகே திரண்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். மாநில செயலாளர் சாமிநாதன் முன்னிலையில் மாநில தலைவர் தாமோதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற ஊர்வலம் அண்ணா சிலை அருகே வந்தபோது ஒதியஞ்சாலை போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் மத்திய அமைச்சருக்கு எதிராக கோஷமிட்டனர். மேலும் மத்திய அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். எனவே போலீசார் 46 பெண்கள் உட்பட 108 பேரை கைது செய்து வேனில் ஏற்றினர்.
இதனால் மறைமலை அடிகள் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.